Hi friends, welcome to Up and Down Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. அந்த குறிப்புகள் அனைத்தையும் வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம். குறிப்புகளும் பார்த்திங்கன்னா எந்த வகைகளில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாகவே இருக்கும். பல்வேறு வடிவங்களில் உங்களுக்கு ஒவ்வொரு புதிர்களுக்குமான குறிப்புகள் கொடுக்கப்படும் நண்பர்களே. ஒரு புதிருக்கு பார்த்திங்கன்னா முதல் எழுத்து கொடுக்கப்படும். ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான அது சார்ந்த கூடுதலான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. முதல் எழுத்து கொடுக்கப்படும், மொத்த எழுத்துக்கள் கொடுக்கப்படும், ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்புகள் கொடுக்கப்படும் நண்பர்களே. இவ்வகையான குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்களுக்குமான குறிப்புகள் அனைத்துமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். வாங்க புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் ஷேரும் கமெண்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து. வா, அதாவது தமிழ் எழுத்துக்களில் வா வரிசையில் வரக்கூடிய வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு, நாம் பேசுவதற்கு பயன்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து வா, மொத்தம் 2 எழுத்துக்கள். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. அடுத்த புதிரை பார்க்கறதுக்கு முன்பாக பொதுவான ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு முன்பாகவே சொல்லிடுறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். அதாவது இதற்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா ஒரு புதிர், அதில் முதல் எழுத்து வந்தது இல்லையா வா அப்படிங்கிற எழுத்து. அந்த வா அப்படிங்கிற எழுத்து தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து நண்பர்களே. இது ஒரு பொதுவான குறிப்பாகவே உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், இது ஒரு பெயர், இது ஒரு பெயர், இது ஒரு ஆணின் பெயர். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். 2 எழுத்துக்களை கொண்ட முதல் எழுத்து வா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு பெயர், அதுதான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது நண்பர்களே. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, இதற்கு முன்பாக பார்த்ததை போன்றே இதுவும் ஒரு பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், இது ஒரு மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையில் நம்ம விருந்து சாப்பிடலாம், சாப்பாடு போட்டு சாப்பிடலாம்.
இந்த மரத்துலேருந்து நமக்கு பழமும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும், காயும் கிடைக்கும். 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து வா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்புகள். விலங்குகளுக்கு இருக்கும் ஒன்று. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து வா, விலங்குகளுக்கு இருக்கும் ஒன்று. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். முன்பு காலங்களிலே ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது பல்வேறு வகையான படைகள்லாம் இருக்கும் இல்லையா, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, அந்த மாதிரி படைகளில் வந்து இந்த வகையான ஆயுதங்களை வைத்து சண்டை போடுவாங்க அரசர்கள் காலத்துலலாம். சண்டை போட பயன்படக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து வா. இது வந்து ஒரு ஆயுதம், மன்னர்கள் காலத்தில் பயன்படக்கூடிய போர்களில் பயன்படக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து வா. அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். ஒருத்தவங்களை வந்து வாழ்த்துறோம் இல்லையா, வாழ்த்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது சார்ந்த ஒரு சொல், வாழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து வா. அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். காற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காற்று அப்படின்னு சொல்றதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அறிவியல் பாடம்லாம் இருக்கு இல்லையா, அறிவியல் பாடங்களில் வந்து வரக்கூடிய காற்று சம்பந்தமான, காற்று தொடர்பான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து வா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற சொல் எழுத்து தான் முதல் எழுத்து, தொடக்க எழுத்து. இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள். தண்ணீர் எடுத்து செல்ல பயன்படக்கூடிய ஒன்று, தண்ணீர் கொண்டு செல்ல பயன்படும் ஒரு பொருள், நம்ம வீட்டில எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று. மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து. அவ்வளோதான் நண்பர்கள், இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.